Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்னைக்கு நம்மளோட சேனல் GR Success STSல 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டெஸ்ட் 2023 ப்ரீவியஸ் क्वेश्चन பேப்பர் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல் GR Success ST 9th ஸ்டாண்டர்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் அப்லோட் பண்ணோம். சோ அந்த क्वेश्चन மட்டும் படிங்க. கண்டிப்பா நீங்க வரக்கூடிய மிட்டம் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். எஸ்எஸ்க்கும் இத மட்டும் படிங்க. ஷூரா நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணலாம். சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் क्वेश्चन பேப்பர்ல 51 7 1 மார்க். அதே மாதிரி ஃபில்லப்ஸ் வந்து பார்த்தா 4 கொடுத்து மேட்சிங் கொடுத்துருவோம். 2 மார்க் கொஸ்டின் பாருங்க. இல்லை கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கோர் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்ஸ் பிட்வீன் கொடுத்துருக்காங்க கோர் க்ரஸ்ட்டுக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 2 மார்க் கொஸ்டின் லிஸ்ட் ஆஃப் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மெத்தடாலஜிக்கல் டைப்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க கொஸ்டின் மட்டும் பண்ணி மென்ஷன் த லேயர்ஸ் ஆஃப் த இன்டீரியர் ஆஃப் த எர்த், ரைட் எ ஷார்ட் நோட் ஆப்ஸ்ட்ரேட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிவ் ஆப்ரகாம் லிங்கன்ஸ் டெஃபினேஷன் ஃபார் த டெமோக்ரஸி. தட் மீன் நமக்கே தெரியும் ஃபார் த பீப்புள் ஆஃப் த பீப்புள் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள், மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி தான் மக்களாட்சி என்று ஆபிரகாம் லிங்கன் விரிவாக்கம் கொடுத்திருக்காரு. டிஃபைன் வெதரிங் ரொம்ப முக்கியமான விஷயம். 5 மார்க் வந்து இதில் இருக்க கொஸ்டின் மார்க் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த், எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட் ஆஃப் த வல்கனோஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் ஆர் த சேலஞ்ச் டு இந்தியன் டெமோக்ரஸி, ரைட் த பேராகிராஃப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்பியர். நெக்ஸ்ட் வந்து மேப்பும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் 50 மார்க்கில் 6 1 மார்க் 6 சூஸ் ஃபில்லப்ஸ் வந்து 4 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 4 மார்க்ஸ் இதில் பார்த்து 2 மார்க்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க. அது பர்டிகுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் அட்மாஸ்பியர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் வெதரிங், நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால், ஆபிரகாம் லிங்கன் டெஃபினேஷன் ஆஃப் டெமோக்ரஸி, எலக்ட்ரல் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குரூப், வாட் ஆர் த இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், சோலார் பவர், நெக்ஸ்ட் வாட் ஆர் த 3 செக்டார்ஸ் ஆஃப் எக்கனாமி ரொம்ப முக்கியமானது. 4 மார்க் கொஸ்டின்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த் எல்லா கொஸ்டினும் ரிப்பீட் ஆகும். சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஸ்கஸ் த பாலிசி ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 29 30 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 50 மார்க்கில் 7 சூசஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 2 மார்க் பண்ண 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தட் மீன்ஸ் ஹமுவின் சட்டம் முக்கியமான சட்டம் ஆவணமாகும் விவரி. சங்க காலத்தில் விவசாயம் ஒரு முக்கியமான வளம் இருந்திருக்க இரு காரணங்களை கூறு. புவியின் உள்ளடுக்குகள் யாவை ரொம்ப முக்கியமான கால்நிலை பாதிக்கும் காரணங்கள். ஆபிரகாம் லிங்கன் மக்களாட்சி வரை நமக்கு தெரியும் மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி தான் மக்களாட்சின்னு சொன்னார் அவர். பொருளாதாரத்தின் 3 துறைகள். எகிப்திய மம்மிகள் பற்றி குறிப்பு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மனிதர்களின் வரலாறு பூமியின் வரலாற்றுடன் நெருங்கிய தொடர்புடைய தெளிவுபடுது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சிந்து சமவெளி நகரத்தின் மறைந்த பொக்கிஷங்கள் பற்றி எழுதுக. புவி அமைப்பை விவரிக்க. மக்களாட்சி உள்ள சவால்கள். இந்திய சுற்றுச்சூழல் கொள்கைகள் பற்றி இதில் கொடுத்துருக்க எல்லா 5 மார்க் ரொம்ப முக்கியமான கொடுத்துருக்கு. 4 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தத்துவம், இலக்கியம் ஆகிய துறைகள் சீன தாக்கம் எந்த அளவில் என்பதுன்னா அதே மாதிரி மசுபுடமை நாகரிகம் கொடுத்துருக்காங்க, மேப்பும் கொடுத்துருக்காங்க. அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற எல்லா கொஸ்டின், இந்த தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 7 1 மார்க். நெக்ஸ்ட் 2 மார்க்கில் பாருங்கள் வெதரிங் எல்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஆபிரகாம் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அப்படியே ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டாங்க. இந்தியன் ட்ரெஷர் ஆஃப் இந்த சிவிலைசேஷன். நெக்ஸ்ட் ரைட் பேராகிராஃப் எப்படி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்பியர் ரிப்பீட் கொஸ்டின். மேப் ரெண்டுமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் 50 மார்க்கில் 7 சூசஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் எல்லாமே காலநிலை பாதிக்கும் காரணங்கள், வானிலை சிதைவு என்றால் என்ன, பொருளாதாரத்தின் 3 அரசியல் கட்சி என்பது பொருளுக்கு ஆபிரகாம் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே ஆபிரகாம் அதே ஃபில்லப்ஸ் கொடுத்துருக்காங்க. வேறுபாடுகள் பொறுத்துக. மக்களாட்சி உள்ள சவால்கள், எரிமலைகளால் உண்டாக்கும் விளைவுகள், வளிமண்டலத்தின் அமைப்பை பற்றி ஒரு பத்தியில் எழுதுக. நிலையான மேம்பாட்டின் கொள்கைகள். நெக்ஸ்ட் வந்து 8 மார்க் சங்ககால தொழில்களும் கைவினை கலைஞர் எவ்வாறு பொருளாதார சிந்து வெளி நாகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி சிந்து சமவெளி சிந்து கன்ஃபார்மாக அந்த கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் மேப் இந்த பிளேசஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் மீடியம் கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கம்பேரிசன் பண்ணும்போது நான் திருப்பி சொல்கிறேன் எஃபெக்ட் ஆஃப் வல்கனோல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த கொஸ்டின் இருக்குது. அடுத்து ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் 50 மார்க்கில் 7 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 2 மார்க்கும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொடுத்துரும். புவி அதிர்வலைகள் என்றால் என்ன, வானிலை செய்தி, ஆபரங்களை மக்களாட்சி, அழுத்த குழுக்கள் என்றால் என்ன, பொருளாதார மேம்பாட்டின் குறியீடு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். புவி அமைப்பு எல்லா கொஸ்டினும் ரிப்பீட்டாக இருக்குது. அதே மாதிரி நேரடி தேர்தல் நிறைகள் மற்றும் குறி கண்டிப்பாக வரக்கூடிய கொஸ்டின். புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தகாத வளங்கள். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரினோவபிள் அண்ட் நான் ரினோவபிள் ரிசோர்ஸஸ். அதுக்கப்புறம் வந்து மேப். நெக்ஸ்ட் 1 மோர் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 7 1 மார்க். அதுக்கப்புறம் 2 மார்க் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் இருக்குது. ஸோ கொஸ்டினே நிறைய டைமில் ரிப்பீட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நியர்பை டிஸ்ட்ரிக்ட் அதே கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருங்க. அதனால் கொடுத்துருக்கோம். தமிழ் மீடியம் 50 மார்க்கில் 7 1 மார்க். 2 மார்க் பாருங்கள்
ரிப்பீட் பசிபிக் நெருப்பு வளையங்கள் பற்றி எழுக. குருட்டு ஆறு என்றால் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் லிங்கன் மக்களாட்சி தத்துவம். அதுக்கப்புறம் ஃபில்லப்ஸு மேட்ச்சு. நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின், அதே மாதிரி 5 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து 1 மார்க் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர், ஸோ 5 1 மார்க். நெக்ஸ்ட்டு ஃபில்லப்ஸ் கொடுத்துருவோம், மேட்ச்சு. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெதரிங் டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர் லேயர், ஃபார்ம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, வாட் ஆர் த இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த், ரைட் அபவுட் த ஹிடன் ட்ரெஷர் ஆஃப் இந்து சிவிலைசேஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த சிவிலைசேஷன். நெக்ஸ்ட் வாட் ஆர் த சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி, டிஸ்கஸ் த பாலிசி ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மேப் இதில் இருக்க பிளேஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் 50 மார்க் 7 1 மார்க். நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். குருட்டார் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. கொஸ்டின் நிறைய ரிப்பீட் ஆன கொஸ்டினாக கொடுத்துருக்கோம். ஒன் மார்க் டைம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் 2022க்கான கொஸ்டின் பேப்பர் 10 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 2 மார்க் வரலாற்று முந்தைய கால தமிழக மக்களின் வாழ்வில் கால்நடை வளத்தை ஏற்படுத்தி தாக்கம். எகிப்தியர் கால கலை கட்டடங்களின் திறன் பெற்றவர்கள் விளக்குங்க. புவியின் உள்ளடுக்கு, வானிலை செறிவு, தொங்கு பள்ளத்தாக்கு என்ற பார்த்தீங்கன்னா ஹேங் சிவிலைசேஷன் ஹேங் வேலி கொடுத்துருப்போம். அதே மாதிரி வந்து பெருங்கற்காலத்தில் இருந்து ஒரு புதைக்கும் வழக்கத்தின் வகைகள், ஆபிரகாமின் மக்களாட்சி விளக்கம், நேரடி மக்களாட்சி மற்றும் மறைமுக வேறுபாடு, மேம்பாடு என்பதற்கு நீங்கள் என்ன பொருள் கொள்கிறீர்கள், எந்த ஒரு இந்த எல்லா கொஸ்டினும் ரிப்பீட் கொஸ்டின் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகம் மறைந்த பகுதியில் எல்லா கொஸ்டின் புவி அமைப்பு, வானிலை செறிவு என்றாலும் வகைப்படுத்துங்க, மக்களாட்சி உள்ள சவால்கள், நிலையான மேம்பாடுங்க கொள்கை. ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லா 4 5 மார்க் நீங்கள் எழுதுங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் 50 மார்க்கில் 5 1 மார்க். அதே மாதிரி ஃபில்லப்ஸு, மேட்ச்சு, ட்ரூ ஆர் ஃபால்ஸு கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க்கில் பாருங்கள். இது கேட்காத 2 மார்க் எதுவுமே கிடையாது. சிந்து சமவெளி நாகரிகம் மறைந்த போக்கு, ரிப்பீட் கொஸ்டின், மக்களாட்சி சவால்கள், நிலையான மேம்பாட்டு கொள்கைகள், மேப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து தென்காசி டிஸ்ட்ரிக்டோட 2022 கொஸ்டின் பேர் 7 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 2 மார்க் எல்லாமே பார்த்துட்டு வாங்க. வாட் இஸ் an earthquake and how it occurs, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆபிரகாம் லிங்கன் டெஃபினேஷன் இந்த எல்லா கொஸ்டின்லையும் இருக்குது. எஃபெக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா, ரிப்பீட் கொஸ்டின் தான். மேப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 8 மார்க் கொஸ்டின். அதே விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பெருங்கற்காலத்தில் இருந்து ஒரு புதிக்கும் பழக்கம், எகிப்தியர் பார்த்தீங்கன்னா எகிப்தியர் கலை கட்டடங்களை திறன் பெற்றவர்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தா புவித்தட்டுகள், உயிரின செறிவு, வளிமண்டலம் வரை மலைப்பொழிவு வகைகள், ஆபிரகாம் லிங்கம், இது எல்லாமே ரிப்பீட் கொஸ்டின் கொடுத்துருவோம். ஓவராலாக இதில் பார்த்த கொஸ்டின் மட்டுமே நீங்கள் மார்க் பண்ணி படிச்சிங்கன்னா போதும். ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட் மீடியம் எஸ்எஸ் கொஸ்டின் பேப்பரில் ஷூராக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த மந்த் பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் எண்ட்லையும் அல்லது ஆகஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக்கில் உங்கள் ஃபஸ்ட் மீடியம் நிறைய சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி இப்போ டைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா கொஸ்டின் படிக்கிறத விட ஸ்மார்ட் பார்த்தீங்கன்னா ரீடிங் ஒன்று சொல்லுவாங்க. ஸ்மார்ட் ரீடிங் என்னன்னா செலக்டிவாக படிக்கும். அது செலக்டிவாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் முதல்ல மார்க் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும். ஒரு நோட்டு போட்டு இதில் இருக்கிற 2 மார்க், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8 மார்க். ஸோ செப்பரேட்டாக எழுதிட்டு அந்த கொஸ்டின் மட்டும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இதில் இருக்கிற 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் மட்டும் படிச்சிங்களா போதும். வரக்கூடிய மட்டும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா எழுதலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. தேங்க்யூ ஆல். அண்ட் ஆல்சோ மை டியர் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், 9th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மிட் டைமுக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஃபஸ்ட் மிட் டைம் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணியிருந்த எல்லா கொஸ்டின் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். நான் திருப்பி சொல்கிறேன், எல்லாமே படிக்கிறது அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் வந்துட்டீங்கன்னா மார்க் பண்ணி படிக்கும்போது கண்டிப்பாக நீட்டாக எழுதலாம். ஸோ 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் ஸோ ஓவரால் செப்பரேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகேன் ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஐ வுட் லைக் டு சே கிரேட் விஷஸ் டு ஈச் அண்ட் எவரி ஸ்டூடெண்ட் ஹூ ஸ்கோர் குட் மார்க்ஸ் இந்த ஃபஸ்ட் மிட் டைம் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.